ஓ திருமூலர் திருவடி வணங்கி இந்த வகுப்பை ஆரம்பிப்போம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் திருமந்திரத்தோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இப்ப இன்னைக்கு திருமூலரை பத்தி பார்க்கலாம். நம்ம திருமந்திரம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? இந்த திருமந்திரம் தோத்திர நூல்கள்லையும் வரும், சாத்திர நூல்கள்லையும் வரும். ஒரு நூல் இரண்டுக்குமே வரக்கூடியது அப்படின்னா அந்த நூலை எழுதினவங்க அப்ப ரொம்ப சிறப்பானவங்களா இருப்பாங்க. அப்ப திருமூலருக்கு அப்படி என்ன சிறப்பு? மற்றவங்களை விட இவருக்கு என்ன சிறப்பு? அப்படி அவரால் எப்படி அந்த நூல்களை இயற்ற முடிஞ்சது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். நமக்கு நல்லா தெரியும், திருமூலர் 63 நாயன்மார்கள்ல ஒருவரா இருந்தாரு. 31வது நாயன்மாரா திருமூலர் இருந்தாரு. அதே நேரம் 18 சித்தர்கள்ல 3வது சித்தராவும் இருந்தாரு. எப்படி ஒருத்தர் 63 நாயன்மார்லயும் இருக்காரு, 18 சித்தர்கள்லயும் இருந்திருக்காருன்னு பார்க்கலாம். வேற யாரும் 2லயுமே இருந்திருக்க மாட்டாங்க. இந்த நாயன்மார்களுடைய கதைகளை நாம படிச்சிருப்போம். அவங்க எல்லாருமே பயங்கரமா சிவத்தொண்டு புரிஞ்சிருப்பாங்க. அவங்க சொத்தையே வித்து கோயில் கட்டியிருப்பாங்க. சிவனடியார்களுக்கு ஃபுல்லா அன்னதானம் கொடுத்திருப்பாங்க. அந்த நந்தனாருடைய கதையெல்லாம் கேட்டோம்னா அப்படியே மெய் சிலிர்க்கும். அவர் பாடின பாட்டுக்கு அந்த சிவலிங்கமே கோயில்ல இருந்து விலகி காட்சி கொடுத்தது. அப்படியெல்லாம் நாயன்மார்களுடைய கதைகள் இருக்கும். நாயன்மார்களுடைய கதைகள் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். பயங்கரமா சிவத்தொண்டு பண்ண மாதிரி இருக்கும். அப்ப அதுல திருமூலரை சேர்த்திருக்காங்க அப்படின்னா அவரும் அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் எல்லாமே அப்படி இருந்திருக்கு. இப்ப அந்த 18 சித்தர்கள் யாருன்னா அப்படியே இந்த நாயன்மார்களுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. இவங்க என்னெல்லாம் கருத்துக்கள் சொல்றாங்களோ அது எல்லாமே தப்பு அப்படின்னு அதை தகர்க்கிற மாதிரி இருந்திருப்பாங்க சித்தர்கள். இப்ப இவங்க கோயில்ல போய் தான் வழிபடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சித்தர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கல்ல போய் கும்பிடணும்னு அவசியமே இல்ல, சிவன் எல்லா இடத்துலயும் இருக்காரு, நீ ஏன் கோயிலுக்கு போற, கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்ல, ஒவ்வொரு பூக்கள்லயும் உயிர் இருக்கு, அத நீ எடுத்து சிவபெருமானுக்கு வைக்கும்போது சிவபெருமான் எப்படி சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு இந்த நாயன்மார்களுடைய கருத்துக்கு அப்படியே அகெயின்ஸ்டா இருக்கும் சித்தர்களுடைய கருத்து. திருமூலரா ஆனா அவங்களும் ஏத்துக்கிறாங்க. சித்தர்கள்ல ஒருத்தரா அவங்களும் ஏத்துக்கிறாங்க, நாயன்மார்கள்ல ஒருத்தரா அவங்களும் ஏத்துக்கிறாங்க. அப்ப திருமூலருடைய கேரக்டர் எப்படி இருந்திருக்கு? ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. இவங்களுக்கு ஏத்த பக்குவமாவும் அவர் இருந்திருக்காரு, இவங்களுக்கு ஏத்த மாதிரியும் இருந்திருக்காங்க. அதனாலதான் அவருடைய நூலும் சிறப்பு வாய்ந்ததா இருந்திருக்கு, அவரும் சிறப்பு வாய்ந்ததா இருந்திருக்காங்க. சரி, இப்ப திருமூலர் எப்படி இங்க வந்தாங்க, அவர் எப்படி திருமூலர் ஆனாரு, அந்த கதைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம சிம்பிளா பார்க்கலாம். திருமூலருடைய இயற்பெயர் சுத்த சதாசிவர். இவருக்கு இன்னொரு பெயர் சுந்தரநாதர் அப்படின்னு 2 பெயர்கள் இருக்கு. இவர் எங்க இருந்து வர்றாருன்னா கைலாயத்துல இருந்து வர்றாரு. அப்படின்னா அவர் எந்த ஊர்க்காரர் அதெல்லாம் இல்ல, கைலாயத்துல இருந்து நேரா இங்க பூலோகம் வர்ற மாதிரி அந்த அவருடைய வரலாறு இருக்கும். இவர் யார்கிட்ட படித்தாருன்னா நந்தி தேவர் கிட்ட படித்த 8 யோகிகள்ல ஒருத்தரா திருமூலர் இருந்திருக்காரு. திருமூலருக்கு குருவா சிவபெருமானே நேரடி குருவா இருந்து அவருக்கு ஆகமங்களை கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிறதுதான் திருமூலருடைய வரலாறு. அப்ப திருமூலர் கைலாயத்துல இருந்து அவரு கூட படித்த மாணவர் தான் அகத்தியர். அகத்தியரை பாக்குறதுக்காக அவர் கைலாயத்துல இருந்து இறங்கி வரும்போது திருவாடுதுறை அப்படிங்கிற இடத்துல அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஊர்ல அங்க என்ன பாக்குறாருன்னா, நிறைய பசுக்கள், ஆடு இதெல்லாம் அழுதுட்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்ப அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அங்க போய் பார்த்தா அந்த ஆடு மாடு மேய்க்கிற ஒருத்தர் இறந்துட்டாரு. இறந்து போனனால அந்த பசுக்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல, எப்படி திரும்பி வீட்டுக்கு போறதுன்னு தெரியல. அந்த பசுக்கள் எல்லாம் அழுதுகிட்டே இருக்கு. அப்ப திருமூலர் அந்த பசுக்களுக்காக இறக்கப்பட்டு என்ன செய்யறாரு, அவருக்கு அட்டமா சித்தி தெரியறனால இவருடைய உடலை விட்டு அந்த இறந்து போன அவருடைய பெயர் தான் மூலன். மூலனுடைய உடலுக்கு கூடு விட்டு கூடு பாய்ந்து போயிடுவாங்க.
போனதும் மூலன் எந்திரிச்ச உடனே அந்த ஆடு மாடெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படும். அதுக்கப்புறம் அதெல்லாம் மேயும். அந்த ஆடு மாடுதான் கரெக்டா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரும்ல. அதனால அந்த மூலனும் அப்படியே அந்த ஆடு மாடோடயே போறான். அந்த ஊருக்குள்ள போனதும் எல்லா ஆடு மாடும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. இப்ப மூலன் வந்து சரி நம்ம திரும்ப போய் நம்ம உடலுக்குள்ளே மாறிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த மூலனுடைய மனைவி வந்துருவாங்க. வந்துட்டு எங்க போறீங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறப்ப அவர் சொல்லுவாரு, நான் உன்னுடைய கணவர் கிடையாது, உன்னுடைய கணவர் வந்து இறந்துட்டாரு, நான் அவர் உடல்ல இருக்கக்கூடிய ஒரு சிவயோகி, நான் போகணும், எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்வாரு. அந்த அம்மா கேட்க மாட்டாங்க. ரொம்ப அழுது அப்புறம் அந்த ஊர்க்காரங்க எல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ணும்போது திருமூலர் என்ன செய்வாரு, நான் வந்து சிவயோகி, நான் இப்படி கூடு விட்டு கூடு பாஞ்சேன் அப்படின்னு சொல்றப்ப யாருமே நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆடோட உடலுக்குள்ள அவர் கூடு விட்டு கூடு பாஞ்சு காமிப்பாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் நம்புவாங்க. நம்பவும் அவங்களுடைய மனைவிய வந்து சமாதானப்படுத்தி சரின்னு சொல்லிட்டு இவரை விட்டுருவாங்க. அப்ப அவர் திரும்ப வருவார். வந்து தன்னுடைய உடலுக்கே திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருடைய உடல் வந்து அந்த இடத்துல இருக்காது. காணாம போயிடும். காணாம போனதும் இவர் வந்து அவருடைய ஞான திருஷ்டியில வந்து பார்ப்பாரு என்ன நடந்திருக்குன்னு. அப்ப சிவபெருமானுடைய செயல் தான் நம்மளுடைய உடலை வந்து அவர் மறைச்சு வச்சிருக்காரு. அப்ப நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஏதோ இருக்கு போல, அதனாலதான் நம்மள இப்படி நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுகிட்டு அந்த திருவாடுதுறையில இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு அரச மரத்தடியில போய் தவம் இருப்பாரு. தவம் இருந்து ஒவ்வொரு பாடல்களா எழுதுவாரு. அவர் வந்து 1 வருஷம் தவம் இருந்துட்டு ஒரு பாட்டு எழுதுவாரு. அப்படியே 3000 வருஷம் தவம் இருந்து வருஷத்துக்கு ஒரு பாடலா அவர் வந்து எழுதியிருக்காரு. எழுதிட்டு 3000 பாடல்கள் எழுதி முடிச்ச உடனே அந்த அந்த தொகுப்பை வந்து அங்க இருக்கக்கூடிய கோயில் கொடிமரத்துக்கு கீழே மண் தோண்டி அந்த ஓலைச்சுவடி எல்லாத்தையும் புதைச்சு வச்சுட்டு அவரு சிதம்பரம் போய் அவர் வந்து இறைவனுடைய ஜோதியில ஐக்கியம் ஆயிடுவாரு. அவ்வளவுதான், அப்படியே அவருடைய கதை வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஞானசம்பந்தருடைய காலத்து வரும்போது அவர் அந்த கோயிலுக்கு வரும்போது இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சக்தி இருக்கு, ஒரு தமிழ் ஓலைச்சுவடி இருக்குன்னு அவர் வந்து உணர்ந்து அந்த இடத்துல தோண்டி எடுக்கும்போது இந்த 3000 பாடல்கள் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஓலைச்சுவடியை பாதுகாப்பா வச்சிருந்து அடுத்து சுந்தரர் வரும்போது இவருடைய வரலாறை படிச்சு அவர் வந்து திருத்தொண்டர் தொகை அப்படின்னு அதை தொகுத்து வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சேக்கிலார் வந்து திருமூலருடைய கதைய வந்து பெரிய புராணத்துல நாயன்மார்கள்ல ஒருத்தரா திருமூலரை வந்து எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்பி ஆண்டார் நம்பி வரும்போது திருத்தொண்டர் திரு அந்தாதி அப்படின்னு திருமூலர் கதையை எழுதி அவர்தான் வந்து திருமுறைகளை தொகுக்கும் போது திருமந்திரத்தை வந்து 10ஆம் திருமுறையா வந்து தொகுத்து கொடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து அந்த திருமந்திரம் திருமூலருடைய வரலாறு. திருமந்திரத்துக்கு திருமூலர் வச்ச பெயர் வந்து திருமந்திர மாலை தமிழ் 3000 அப்படின்னு தான் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த நூலுக்கு திருமூலர் அருளிய திருமந்திரம் அப்படின்னு வந்துச்சு. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்த கதைதான். இப்ப இத வந்து நம்ம கதையா எடுத்துட்டு அப்படியே விடாம கொஞ்சம் அதை வந்து நம்ம டீப்பா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம எப்படி இருக்கோம்னா, இப்ப என்னுடைய பெயர் வந்து பிரியா அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க மரியாவா அப்படின்னு கேட்டா உடனே நான் இல்ல என் பேரு பிரியா பீரியா அப்படின்னு என் பேரை வந்து நான் சொல்லிடுவேன். கரெக்டா இதான் என் பேரு அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே பெயர் மேல அப்படி ஒரு பற்று இருக்கும். இப்ப திருமூலருக்கு வந்து அவருடைய இயற்பெயர் இருந்தும் அது வந்து நம்ம யாருக்குமே தெரியல. திருமூலர் தான் அவருடைய பெயராவே வருது. அவருக்கு தன்னுடைய பெயரை காட்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் அடுத்து வந்தாங்க இல்லையா ஞானசம்பந்தர், சுந்தரர், யாருமே வந்து ஏன் திருமூலருடைய இயற்பெயரையே வைக்கல. அந்த மூலன் ஒரு ஆடு மேய்க்கிறாரு, அவருடைய பெயரையே அடுத்து எப்படி திருமூலர் அப்படின்னு வந்திருக்கும். அப்ப நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா. அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப அந்த மூலனுடைய உடல் வந்து இறந்துட்டது. திருமூலர் அவருடைய உடல்ல இருந்து இந்த உடலுக்கு மாறி போறாரு. அப்ப அவருடைய உயிர் வந்து போகும்.
உயிரோட சேர்ந்து இவருடைய எல்லா ஞானமும் போயிருக்கும் இல்லையா? அந்த உயிரோட அது எப்படி போயிருக்கும்னா அவருடைய மூலாதாரத்துல இருந்துதான் போயிருக்கும். நம்ம உடல்ல வந்து மூளை தான் எல்லாத்தையும் ஆஹ் ஞாபகப்படுத்தி வைக்குது, எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்குது அப்படின்னே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இருக்கிறதுலே அந்த நம்ம படிக்கிறது இது என்ன ஏதுன்னு தான் வந்து மூளை சொல்லுமே தவிர, நம்மளுடைய பல ஜென்மங்களா தொடர்ந்து வர எல்லா நம்மளுடைய கர்மா எல்லாமே வந்து நம்மளுடைய முதல் சக்கரம் மூலாதார சக்கரத்துலதான் வந்து அது பதிஞ்சிருக்கும். அப்போ ஒரு உடல் இறந்து ஒரு உயிர் பிரிந்து போகும்போது, அந்த உடலை விட்டு போகும்போது தன்னுடைய மூலத்தையும் தான் அது வந்து எடுத்துட்டு போகும். அப்ப அந்த மூலனுடைய உடலுக்குள்ள திருமூலர் போயிருக்காருன்னா திருமூலருடைய மூலாதாரம் தான் அந்த இடத்துல வந்து மெயினா சொல்றனால அவருடைய பெயர் வந்து திருமூலர் அப்படின்னே வந்து வருது. திருமூலர் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா வேர், மூலம் அப்படின்னா ரூட்டுன்னு சொல்றோம் இல்லையா? எதுல இருந்து வருதோ அதுதான் வந்து மூலம். அப்ப அந்த திருமூலர் அப்படிங்கிற பெயர் எதை குறிக்குதுன்னா ஒரு மூலத்தை வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணி அதை சொல்றாரு, அந்த மூலாதார சக்கரத்தை முழுமையா உணர்ந்து கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதுக்குதான். இப்ப நம்ம ஊர்ல வந்து நிறைய டாக்டர் இருந்தாலும் சில டாக்டரோட பேரே நமக்கு தெரியாது. அவரை வந்து தோல் டாக்டர்ன்னு சொன்னாலே எல்லாருக்கும் அவரை தான் தெரியும். ஸ்கூல்ல நிறைய டீச்சர் இருந்தாலும் தமிழ் டீச்சர் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா தமிழம்மானா ஒரு டீச்சரை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்க அதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருப்பாங்க, ரொம்ப ஞானத்தோட இருந்திருப்பாங்க அந்த இதுல. அப்ப அந்த மாதிரிதான் திருமூலருக்கு ஏன் அந்த மூலன் அப்படிங்கிற பேரே வந்துச்சுன்னா அவர் அந்த மூலாதார சக்கரத்துல வந்து ரொம்ப புரிதலோடையும் அவர் அளவுக்கு அந்த மூலாதாரத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் கிடையாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அந்த சிறப்பான பெயர் திருமூலர்னு அமைஞ்சது. அதுதான் அப்படியே வந்து தொடர்ந்துட்டே வந்திருக்கும். இப்ப இந்த கதையில இருந்து அவருக்கு ஞான திருஷ்டியில என்ன தோணி இருக்கும் அப்படின்னா அவர் பாக்குறாரு இல்லையா, அந்த பசு ஆடு இதெல்லாம் வேற யாரும் கிடையாது, நம்ம தான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த எல்லா உயிர்களும் வந்து பிறந்துட்டு எப்படி போய் வீடு சேர்றது, கடைசி நிலைக்கு நம்ம எப்படி போறது, இறைநிலை அடையிறது எப்படின்னே தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. நீ போய் அவங்களுக்கு வந்து வழிகாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருமூலருடைய அந்த உடலை வந்து சிவபெருமான் மறைச்சிட்டதாகவும், அவர் அதுக்கப்புறம் தான் நமக்காக தான் அந்த 3000 பாடல்களை எழுதி நமக்கு வந்து வழி காமிச்சிருக்காரு. இதுதான் வந்து திருமூலருடைய வரலாறு. நமக்காக எழுதுனதுதான் அந்த திருமந்திரம். சரி, இப்ப இந்த திருமந்திரம் அவர் எழுதின காலகட்டத்திலே வந்து என்ன ஆகுதுன்னா அவருக்கு அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சில ஒரு மத சண்டைகள் அந்த மாதிரி வரும்போது சிலரால இந்த கருத்துக்களை ஏத்துக்க முடியல. அப்ப என்ன நடக்குதுன்னா இந்த 3000 பாடல்களை தாண்டி சில பாடல்களை வந்து எக்ஸ்ட்ரா அந்த தொகுப்புல வந்து சேர்த்துடுறாங்க. அதனால இப்ப நீங்க வச்சிருக்கிற புக்லயே பாருங்க, சிலருடைய புக்ல வந்து 3040 இருக்கும், 3100 இருக்கும். அது எல்லாமே வந்து திருமூலர் எழுதிய பாடல்கள் கிடையாது. ஏன்னா சேக்கிலார் எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றவன் தானே அப்படிங்கிற பாடல்ல ஆரம்பிச்சு 3000 பாடல்கள் வந்து திருமூலர் எழுதியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே வந்து சான்று கொடுத்துட்டாங்க. இது போக எக்ஸ்ட்ராவா சில பாடல்கள் வந்து சேர்த்திருக்காங்க. அது திருமூலர் எழுதியது கிடையாது. அது வந்து இவருடைய கருத்துக்களை குழப்புற மாதிரி சில பாடல்கள் வந்து சேர்த்திருப்பாங்க. அதை வந்து நம்ம விட்டுறலாம். அப்படி பார்க்கும்போது சிலருடைய புக்ல வந்து முதல் பாடலா 5 கரத்தனை யானை முகத்தனை இருக்கும். அப்ப அந்த பாடல் வந்து திருமூலர் எழுதியது வந்து கிடையாது. திருமூலருடைய முதல் பாடல் வந்து ஒன்றவன் தானே, அந்த பாடல் தான். அப்ப உங்களுடைய புக்ல 5 கரத்தனை இருந்தா அந்த பாடல் வந்து திருமந்திரத்துக்குரிய பாடல் கிடையாது. ஆனா அது விநாயகருடைய வழிபாடா நிறைய புக்ல வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். நம்ம திருமந்திரத்துடைய முதல் பாடலே வந்து எடுத்துக்கலாம். சோ இன்னைக்கு முதல் பாடலை வந்து நம்ம கொஞ்சம் அதிகமான நேரம் வந்து நம்ம ஒரு விளக்கம் கொடுத்து பார்க்கலாம். அடுத்து வரப்போற பாடல்களை வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுக்கலாம். முதல் பாடலை மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். ஓகே, முதல் பாடல் வந்து ஒன்று அவன் தானே, 2 அவன் இன்னருள், நின்றனன் 3னுள், 4 உணர்ந்தனன், 5 வென்றனன்,
ஆறு விரிந்தனன் ஏழு உம்பச் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. இதான் வந்து திருமந்திரத்துடைய முதல் பாடல். கடவுள் வாழ்த்தா வந்து எழுதியிருக்கார். இப்ப இதுல இதற்கான பொருள் வந்து பார்க்கலாம். ஒன்று அவன் தானே, இறைவன் வந்து ஒருவன் தான் அப்படிங்கறதுதான் அவருடைய முதல் கருத்தே. இவர் சொன்னதுக்கு அப்புறம்தான் நிறைய பழமொழிகள் எல்லாமே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எல்லாமே இதுக்கு அப்புறம் வந்ததுதான். முத இறைவன் வந்து ஒருவன் அப்படின்னு வந்து திருமூலர் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு வந்து என்ன தோணும்னா, இப்ப கோயிலுக்கு எல்லாம் போனா நிறைய கடவுள்கள் பாக்குறோமே, அப்ப அவங்க எல்லாம் யாரு, இறைவன் ஒருவன்னா இவங்க எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம சைவத்துல வந்து எப்படி இருக்குன்னா, இறைவன் வந்து ஒரே ஒருவர் தான். அவருடைய நிலை எப்படி இருக்கும்னா சொரூப நிலையா இருக்கும். சொரூபம் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய புத்திக்கு அகப்படாத ஒரு நிலை. நம்ம கிட்ட எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்மளால அந்த அந்த நிலைய வந்து புரிஞ்சுக்க முடியாது. கடவுள் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய புத்திக்கு புரியாத ஒரு நிலைதான் சொரூப நிலை. எத்தனை பிறவி எடுத்து வந்தாலும் யாராலையும் அந்த சொரூப நிலைய வந்து உணர முடியாது. அப்ப நம்மளுடைய அந்த சின்ன புத்திக்கு எட்டுற மாதிரி இறைவன் வந்து தன்னுடைய நிலையில இருந்து கொஞ்சம் இறங்கி வருவார். அத வந்து தடத்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சொரூப நிலைதான் உயர்ந்த நிலை, அது புரியாது. நமக்காக அவர் வரக்கூடிய அடுத்த நிலைதான் வந்து தடத்த நிலை. தடத்த நிலையிலையுமே வந்து எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால அதுலயும் அவர் வந்து ஒரு 3 நிலைகளா இருப்பார். ஒண்ணு வந்து அருவ நிலை, இரண்டாவது உருவ நிலை, மூன்றாவது உருவ நிலை. இந்த அருவ நிலை அப்படிங்கிறது என்னன்னா உருவமற்ற நிலை அப்படின்னா சிலருக்கு வந்து புரியும் அது எப்படி இருக்கும்னு, சிலரால அது புரிஞ்சுக்க முடியாது. இப்ப சித்தர்களால அந்த உருவமற்ற நிலைனா அது எப்படி இருக்கும்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம அவங்க அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லையா, அப்ப நமக்கு வந்து புரியல. அப்ப நமக்காக அடுத்து ஒரு நிலை வந்து உருவ நிலை. அருவ நிலைனா உருவமற்றது, உருவ நிலைனா உருவம் உள்ளது. இது ரெண்டுமே இல்லாம உருவ நிலை, அதுதான் வந்து அந்த சிவலிங்கத்துடைய தோற்றம். அத உருவம்னு எடுத்தா உருவம், அருவம்னு எடுத்தா அருவம், அந்த மாதிரி இரண்டும் கலந்த நிலையா இருக்கும். அது வந்து உருவ நிலை. சிலரால அதை ஏத்துக்க முடியும். இறைவனுக்கு வந்து இதுதான் ஒரு உருவம் அப்படின்னு ஏத்துக்க முடியும். அப்ப உருவம்னா என்னன்னா அவர் எதுக்குள்ள போறாரோ அதுவா மாறிக்கிற மாதிரி. இப்ப நம்ம தண்ணிய வந்து எந்த ஷேப் வாட்டர் பாட்டில்ல ஊத்துனாலும் அந்த ஷேப் எடுத்துக்கிடுது இல்லையா, அந்த மாதிரி அது உருவ நிலை. அப்ப அதையும் சிலரால புரிஞ்சுக்க முடியாதுன்னா அப்ப அவங்களுக்காக கொடுத்ததுதான் வந்து உருவ நிலை. உருவ நிலைன்னு கொடுக்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும், இறைவன்னா அப்ப இப்படி எல்லாம் இருப்பாரு போல அப்படின்ட்டு. அப்ப அதுலயும் நம்மளுடைய மனப்பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இறைவனை பார்ப்போம். இப்ப எனக்கு வந்து கடவுள்னா தண்டிக்கவே கூடாது, அன்பாவே வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு விநாயகர் மாதிரின்னு எடுத்துக்கலாம். இல்ல கடவுள்னா ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும், ஒரு நல்லா சண்டை போடக்கூடியவரா இருக்கணும் அப்படின்னா முருகன் மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். இல்ல ஒரு பெண் வடிவம் தான் எப்பயுமே கடவுளால இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சா ஒரு சக்தி மாதிரி எடுக்கலாம். இல்ல ரொம்ப தப்பு செஞ்சா தண்டிக்கிற கடவுள் தான் கரெக்ட்னு எடுத்தோம்னா காளி மாதிரி எடுத்துக்கலாம். அப்ப இது எல்லாமே நம்மளுடைய கற்பனைக்காக தான் இறைவனை அப்படி வந்து நம்ம நிலைப்படுத்தியிருக்கோம். இப்ப நேத்து நம்மளுடைய குரூப்ல வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, ஓம்ங்கிற நாதம் வந்து எதுல இருந்து வருது அப்படின்னு. அப்ப அந்த உடுக்கையில இருந்து வருது அப்படின்னா நம்மளுடைய புத்திக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கடைசி நிலை உருவ நிலையில சிவபெருமான் தான் கடவுள் மாதிரி ஒரு உருவம் கொடுத்து அவர் கையில ஒரு உடுக்கை இருந்து அதுல இருந்து அந்த ஓம்ங்கிற நாதம் வருமா நம்ம புத்திக்கு புரிகிறதுக்காக கொடுத்த நிலைதான் அது. ஆனா உண்மையிலே ஓம்ங்கிற நாதம் எதுல இருந்து வரும், எந்த சோர்ஸுமே இல்லாம ஒரு சவுண்ட் வர்றதுதான் வந்து ஓம்ங்கிற சவுண்ட். அதனாலதான் அது சிறப்பு. இப்ப அது எங்க இருந்து வருதுன்னா சொரூப நிலையில. நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாது, எதுல இருந்து எப்படி வருதுன்னே தெரியாது. ஆனா ஒரு நாதம் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த பிரபஞ்சத்துல சூரியன் இந்த இடத்துல இருக்கணும், அதை விட்டு இவ்வளவு தூரத்துல பூமி இருக்கணும் அப்படின்னா ஒரு சவுண்ட் தான் வந்து ரெண்டையும் பிரிச்சு வைக்குது. அந்த சவுண்ட் எங்க இருந்து வந்துச்சு, எதுல இருந்து உருவாச்சு அப்படிங்கறது அது சொரூப நிலை, நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. பூமி சுத்தும் போது வர்ற சவுண்ட் வேற,
பூமியை சுத்த வைக்கிற சவுண்ட் வேற. அந்த சுத்த வைக்கிறது தான் ஓம்ங்கிற நாதம். அது எதுல இருந்து உருவாகுச்சுன்னு சொன்னாலும் நம்ம புத்திக்கு வந்து புரியாது. அப்ப புத்திக்கு புரியறதுக்காக ஒரு நிலையில அவருக்கு ஒரு உடுக்கையை கொடுத்து அதுல இருந்து ஓம்ங்கிற நாதம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்மளால உணர முடியுது. சவுண்ட்ல இருந்துதான் அப்ப எல்லாமே வந்திருக்குன்னு. அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி நிலைகளா பிரிச்சிருப்பாங்களே தவிர இறைவன் வந்து ஒரே ஒருவன் தான். அது நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலையில இருக்காரு. 2 அவன் இன்னருள். அந்த இறைவன் ஒருவனாவே இருந்தாலும் அவன் வந்து 2ஆ பிரிஞ்சு 2 விதமான இதா பிரிகிறாங்க. சிவனும் சக்தியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2ஆ பிரிகிறாங்க. இப்ப நம்ம பாக்குற எல்லா விஷயங்களுமே 2 தான் இருக்கும். வலது இடது, சூரியன் சந்திரன், வெயில் பனி, இரவு பகல், நல்லவங்க கெட்டவங்க, பிடிக்கும் பிடிக்காது, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே வந்து 2 விஷயங்களா பிரியும். இத நல்லதுன்னு எடுத்தா அப்ப அது கெட்டது, அது நல்லதுன்னு எடுத்தா இது கெட்டது, அந்த மாதிரி இருக்கும். 2ம் இருக்கிறனாலதான் இந்த உலகம் வந்து இன்னமும் இயங்கிக்கிட்டே இருக்கு. சூரியன் மட்டும் இருந்தா உலகம் அழிஞ்சிரும், சந்திரன் மட்டும் இருந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். அப்ப 2யும் பேலன்ஸ் பண்ற மாதிரி அந்த ஒரு நிலையா இருக்கக்கூடிய இறைவன் 2 சக்திகளா பிரிஞ்சு சிவனும் சக்தியுமா இருக்கிறது தான் வந்து 2 அருள். அத வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அருள் சக்தி, திரோதான சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. திரோதானம்னா என்னன்னா மறைத்தல் சக்தி. இப்ப நமக்கு வந்து ஒரு பிசினஸ் பண்றோம், அதுல லாபம் வருது அப்படின்னா அது அருள் சக்தின்னு நினைப்போம். நஷ்டம் வருதுன்னா அதுலயும் மறைமுகமா ஒரு அருள் சக்தி தான் இருக்கு. அதான் வந்து திரோதான சக்தி அப்படின்னு சொல்லுவோம். 2மே ஒரு சக்தி தான். ஒண்ணு வந்து அருள், ஒண்ணு வந்து மறைத்தல் சக்தியா இருக்கும். 2மே கடவுளினுடைய 2 அருள்கள். அடுத்து நின்றனன் மூன்றினுள். 3ஆ வந்து அந்த இறைவனே வந்து நிக்கிறாரு. நம்ம பாக்குற எல்லா பொருள்களையுமே யாரோ ஒருத்தர் படைத்திருக்காரு. அத கொஞ்ச நாள் அழிய விடாம காப்பாத்துறாரு. அப்புறம் அதையும் அழிக்கிறாரு. அந்த அழிச்சவராலதான் திரும்ப அதை உருவாக்க முடியும், காப்பாத்த முடியும், அழிக்க முடியும். சோ இது வந்து அப்படியே ஒரு சைக்கிளிக்கா படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற 3 தொழிலையுமே செய்யறவர் வந்து அவர் தான். இதுல வந்து நம்ம பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். 3 வேற வேற கடவுளா நம்ம மனசுல இருக்கும். ஆனா எல்லாமே யாரு? அந்த ஒரு பொருள்ல இருந்துதான் வந்துகிட்டு இருக்கு. 2 சக்தி இன்னருளா மாறி 3 பேரா அந்த அருளே தான் வந்து மாறி இருக்கு. இப்ப இதுல நம்ம படைத்தலையும் காத்தலையும் எடுத்துக்குவோம். அழித்தலை நம்மளால ஏத்துக்கவே முடியாது. நம்ம என்ன நினைப்போம்னா அழித்தல் அப்படின்னாலே உயிரை எடுக்கிறது அப்படின்னு தான் நினைப்போம். இப்ப நம்ம காலையில இருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம்னு வைங்க. 11 மணி ஆயிடுச்சு, நம்ம வந்து படுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இன்னும் நமக்கு வெளியில வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னா எப்படா வீட்டுக்கு வந்து நம்ம இடத்துல படுப்போம்னு நமக்கு தோணும். அது என்ன அர்த்தம்னா இந்த உடல் வந்து டயர்ட் ஆயிருது. காலையில இருந்து வேலை பார்த்து பார்த்து டயர்ட் ஆகி படுத்த பிறகுதான் அப்பாடான்னு இருக்கும். அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு 80 வயசு வரை வாழ்ந்துட்டோம்னு வைங்களேன், எல்லாமே நம்ம பார்த்து அனுபவிச்சிட்டோம், எப்படா இந்த உடலை விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டுட்டு போவோம் அப்படின்னு நம்மளுடைய ஆன்மா டயர்ட் ஆகும் போதுதான் வந்து அந்த ருத்ரன் வந்து அந்த உயிரை வந்து எடுப்பார். அப்ப நம்மளாதான் வந்து டயர்ட் ஆகி போறோம், அவரா வந்து நம்மளை எடுக்கல. இப்ப அந்த ருத்ரன் வந்து எப்படி வந்து நம்ம உயிரை எடுப்பாருன்னா, நம்ம கதைகள்ல படிச்சிருக்கோம் இல்லையா, யமன் வந்து உயிரை எடுப்பாருன்னு. நம்ம யமன்னாலே ஒரு வில்லன் மாதிரி கற்பனை பண்ணிருப்போம். அப்படி கொடூரமா இருப்பாரு, கையில ஒரு இதை வச்சிருப்பாரு, எரும மாடு மேல வருவாரு, வந்து ஏதோ கதற கதற நம்ம உயிரை எடுத்துட்டு போற மாதிரியே நம்ம கற்பனை பண்ணிருப்போம். ஆனா அப்படி கிடையாது. யமனுக்கு வந்து முழு பேர் என்னன்னா யம தர்மராஜா. யார வந்து நம்ம தர்மராஜான்னு சொல்லுவோம்? இப்போ ஒரு இடத்துல போய் நான் வந்து பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னா யாராவது எனக்கு அந்நேரம் 100 ரூபாய் போட்டாங்கன்னா நல்லா இருப்பப்பா நீ தர்ம பிரபு, தர்மராஜா அப்படின்னு வாழ்த்துவோம். நான் கேட்டு அவங்க கொடுத்தா அவங்கள வந்து தர்மவான்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் யமன் வந்து உயிரை எடுக்கணும்னு வந்தாலும் அவர் வந்து எடுக்க மாட்டாரு. இந்த ஆன்மாதான் வந்து சொல்லும்,
போதும், நான் இந்த உலகத்தை பார்த்துட்டேன், போதும், எனக்கு வந்து உயிரை எடுத்து எனக்கு மோட்சத்தை கொடுன்னு நம்ம கெஞ்சும் போது அவர் எடுக்கிறனாலதான் அவருக்கு பேர் வந்து யம தர்மராஜா. அப்ப ருத்ரனுடைய தொழில் வந்து கொடூரமான தொழில் கிடையாது, அதுவும் இறைவனுடைய ஒரு அருளான தொழில் தான். நம்ம அந்த திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறதோ, நோய்வாய்ப்பட்டு இறக்குறதோ அதெல்லாம் நம்ம பெருசா நினைக்க வேண்டாம். இந்த 3 தொழிலுமே வந்து இறைவனுடைய தொழில் தான். அது வந்து நல்ல விதமான தொழில் தான். அந்த இறைவனை தான் 3 தொழிலாவும் இருக்காரு. அடுத்து 4 உணர்ந்தனன். 4ங்கிறது எதுனா அறம், பொருள், இன்பம், வீடு. இதுதான் வந்து 4 விஷயங்கள். இது எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சுகிட்டது யாரா இருக்கும்னா அந்த இறைவனால மட்டும்தான் 4ஐயும் புரிஞ்சுக்க முடியும். அதனால்தான் 4 உணர்ந்தனன். அந்த இறைவன் புரிஞ்சுகிட்ட அளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. என்னைக்கு நம்மளும் வந்து இந்த எப்படி அறம்ங்கிறது எந்த அளவு, பொருள் ஈட்டுறது எவ்வளவு, இன்பம்ங்கிறது எது, இத நம்மளும் புரியும் போதுதான் நம்மளும் அடுத்த நிலைக்கு போவோம். அந்த 4 உணர்ந்தவன் வந்து இறைவன். அடுத்து 5 வென்றனன். 5 வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஐம்புலன்கள். கண், காது, மூக்கு, நாக்கு, நம்மளுடைய தொடு உணர்வு. இந்த ஐம்புலன்களையும் வெல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா இறைவன் ஒருவனுக்கு தான் இருக்கு. நம்ம எவ்வளவுதான் வந்து கண்ட்ரோலா இருந்தாலும் ஒரு சினிமா பாட்டு கேட்ட உடனே அதுக்கு மனசு போகுது, இல்ல ஒரு நல்ல பிரியாணி ஸ்மெல் வந்துருச்சுன்னா மனம் அதுக்கு போயிருது. இந்த ஐம்புலன்களை வென்றாதான் நம்ம வந்து உள்ள போக முடியும். சோ ஐம்புலன்களை வெல்றது வந்து இறை சக்தியாலதான் முடியும். அடுத்து 6 விரிந்தனன். இந்த 6 அப்படிங்கிறது தமிழ்ல வந்து பார்த்தோம்னா ஒரு சொல் பல பொருள்படும், பல சொல் ஒரு பொருள்படும். இது வந்து தமிழ் மொழிக்குரிய ஒரு சிறப்பு தான். அதுல இந்த 6 அப்படிங்கிறது நம்ம எதுக்கெல்லாம் சொல்லுவோம், 6 வந்து எண் நம்பரை குறிக்கும். அதுக்கப்புறம் ரிவர், 6 போகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சூடா இருக்குன்னா ஆறட்டும், ஆறிருச்சா அப்படின்னு கேட்போம். ஒரு புண்ணுன்னா ஆறிருச்சா, குணமாயிடுச்சா அப்படின்னு கேட்போம். எல்லாத்துக்குமே ஒரே சொல் தான் 6. இந்த மாதிரி நிறைய சொல் இருக்கும். மதி அப்படின்னா நிலாவையும் குறிக்கும், ஏன்னா மதிக்க மாட்டியா அப்படிங்கிற மரியாதையையும் குறிக்கும். பிரெயின், மதி, மூளை, அறிவு, இந்த மாதிரி குறிக்கும். இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்கு. எல்லாமே வந்து ஒரே எதனால தமிழ்ல என்ன வேற சொற்களா இல்ல, ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு வைக்க வேண்டிதானே, ஏன் ஒரு வார்த்தையை வச்சு எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணுங்கன்னு விட்டுட்டாங்க அப்படின்னா எல்லாமே ஒரே ஒண்ணுக்குள்ள ஒன்னா லிங்க் ஆகி இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே பொருள் இருக்கும். எப்படின்னா 6ங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு மலையில இருந்து அந்த தண்ணி அப்படியே வந்து ஊருக்குள்ள எல்லாம் வந்து கடல்ல போய் கலக்கும். இப்ப அந்த தண்ணி வத்திருச்சுன்னு வைங்களேன், அந்த 6 வந்த இடம் தான் எப்படி இருக்கும்னா பாதையா இருக்கும். நம்ம அதை தான் வந்து பாதையை யூஸ் பண்ணி அந்த மலைக்கு போறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு காலத்துல 6ஆ இருக்கிறது, ஒரு காலத்துல பாதையாவும் இருக்கு. அப்ப 6ங்கிறது பாதையையும் குறிக்கும். அதே மாதிரி அந்த காலத்துல உடல் ரொம்ப சூடாயிருச்சு அப்படின்னா அதை தணிக்கணும்னா ஆத்துக்கு தான் போகணும். அவங்க அங்க போய் குளிச்சாதான் அது வந்து தணியும். அப்போ சூட தணிக்கிறதுக்கு எதுனா 6 தான் தேவை. அதனாலதான் அந்த எது ஆறணும், பக்குவப்படணும் அப்படின்னாலே ஆறணும்னா அதுக்கும் 6 தான். அந்த 6 தான் வந்து வலி. இப்ப அதே மாதிரி நம்மளுடைய உடல்ல 6 அப்படிங்கிறதும் பாதையை தான் குறிக்கும். விரிந்தனன் அப்படின்னா நம்ம எதை விரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம்னா பூ மொட்டா இருந்தது விரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடல்ல 6 எது இருக்குன்னா நம்மளுடைய 6 சக்கரங்கள். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, முதுகு தண்டுல மூலாதாரம், சுவாதிஸ்தானம்னு அப்படியே 6 சக்கரங்கள் இருக்கும். அதுதான் வந்து 6ஆ விரிந்திருக்கு. அந்த அந்த 6 சக்கரங்களும் இறைவன் தான். 5 புலன்களையும் வென்றவன் தான். இந்த ஒவ்வொரு சக்கரங்களாகவும் வந்து 6 சக்கரங்களா இருக்கு, 6 சக்கரங்களா இருக்காரு. அந்த 6 சக்கரங்களுக்கும் வந்து நம்ம கீழே இருந்து ஒரு குண்டலினி சக்தி அந்த 6 சக்கரங்கள்ல வந்து கடந்து ஒரு ஒரு பாதையில போகுது இல்லையா, அதனாலதான் இந்த வழித்தடம் அப்படிங்கிறத வந்து 6 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து 7 உம்பர் சென்றனர். இந்த 6 சக்கரங்களையும் தாண்டி நம்மளுடைய தலைக்கு மேல இருக்கக்கூடியது உம்பர்னா மேல, எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு சொல்றது. 7 உம்பர் சென்றனன். இந்த 7ங்கிற சொல்லும் பார்த்தோம்னா எழுந்துரு,
எழுந்து வா, எழு, ஏழு எல்லாமே வந்து கீழே இருந்து ஒரு விஷயம் மேல வருது. அதே மாதிரிதான் இந்த 6 சக்கரங்கள் உடலுக்குள்ள அப்படியே ஒரே பாதையில இருந்தாலும் அதை விட்டு 7வதா மேல எழுந்து வரக்கூடியது 7வது சக்கரம். அந்த 7வது சக்கரத்திலையும் இருக்கிறது இறைவன் தான். 7 உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து 8. தமிழ்ல வந்து எண்கள்ல எத்தனை எண்கள் இருந்தாலும் சரி, கடைசி எண் எதுனா 8 தான் கடைசி எண். இந்த 6 சொன்ன மாதிரி தான் 8ங்கிறதுக்கு நம்பர் 8ம் இருக்கு. 8 தான் பாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏதாவது ஒண்ணு உயரத்துல இருக்குன்னா எட்டி பிடிச்சு பாரு, எட்டிருச்சா அப்படின்னு கேட்போம். அந்த 8ங்கிறதும் அதுதான், 2க்கும் ஒரே அர்த்தம் தான். அந்த 8 தான் வந்து முடியுது நம்மளுடைய இந்த இந்த 8 வந்து எதை குறிக்குதுன்னா பஞ்சபூதங்கள் 5: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதுக்கப்புறம் நம்ம உடல்ல வந்து 3 விதமான அக்னி வந்து இருக்கும். மூலாதாரத்துல ஒரு அக்னி இருக்கும், அடுத்து மணிப்பூரகத்துல சூரியனுடைய அக்னி இருக்கும், அடுத்து நம்மளுடைய தலைப்பகுதியில சந்திரனுடைய ஒரு அக்னி இருக்கும். ரதி, மதி, சுடர் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அக்னி, சூரியன், சந்திரன், இந்த மாதிரி 3 சக்தி வந்து இருக்கும். மொத்தம் அந்த 8 சக்தி பஞ்சபூதங்களும் இந்த 3 அக்னியும் சேர்ந்ததுதான் வந்து 8. இந்த 8ஐயும் நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. நம்ம வந்து இறைவனை வந்து பிடிச்சிட்டோம், எட்டி பிடிச்சிட்டோம். எட்டுன நிலை இதுதான் 8வது நிலை. அதை எட்டி பிடிச்சிட்டாலே போதும், அதுல இருந்துட்டாலே போதும் அப்படிங்கறதுதான் அந்த தான் இருந்தான் உணர்ந்து 8. இந்த 8ஐயும் உணர்ந்து நீ எட்டி பிடிச்சிட்டேன்னா இறைவனை பிடிச்சிட்ட, அவ்வளவுதான். அடுத்து 9, 10க்குலாம் இடமே இல்லை, 8 வந்து முடிஞ்சிருச்சு. சோ இதான் வந்து அந்த முதல் பாடலுக்கான அர்த்தம். ஒன்று அவன்தான், இறைவன் ஒருவன் தான், அவனுடைய சக்தி தான் 2ஆ வந்து பிரியுது. அவனேதான் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். படைத்தல், காத்தல், அழித்தலாவும் இருக்கான். 4 உணர்ந்தான், அறம், பொருள், இன்பம், வீடு. நாளையும் உணர்ந்தவன் அவன்தான். 5 வென்றனன், 5 வென்றவன் அவன்தான். 6 சக்கரங்களா விரிந்தவனும் அவன்தான். 7வது சக்கரங்களா உயர்ந்து நிற்பவனும் அவன்தான். 8ஐயும் உணர்ந்தவனும் அவன்தான். நம்ம எப்ப 8ஐயும் உணர்றோமோ அப்ப நம்ம வந்து அவனுடனே இருந்து அவனை வந்து எட்டி பிடிச்சிருவோம் அப்படிங்கறதுதான் இந்த முதல் பாடலுக்கான பொருள். அடுத்த பாடல்கள்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சுருக்கமாவே பார்த்துடலாம். முதல் பாடல் அப்படிங்கறனால கொஞ்சம் நம்ம டீப்பா பார்த்தோம். 2வது பாடல் மட்டும் பார்த்துட்டு நம்ம செஷனை வந்து முடிச்சுக்கலாம். 2வது பாடல் வந்து போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை, 4 திசைக்கும் 4 மாதுக்கும் நாதனை, மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே. இதுவும் வந்து அந்த இறைவன் எப்பேற்பட்டவன், அவனை வந்து நான் வணங்குறேன் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வந்து பாடியிருக்காரு. போற்றிசைத்து அப்படின்னா உன்னை வந்து போற்றி நான் பாடி வணங்குகிறேன் அந்த அர்த்தம். இன்னுயிர் மண்ணும் அப்படின்னா இனிமையான உயிரிலே பொருந்தி இருப்பவன். மண்ணும் அப்படிங்கிறது, மண்ணுதான் வந்து நம்மள இறுக்கமா பிடிச்சு ஒரு பொருத்தத்தோட வைக்குது இல்லையா? அப்ப இனிமையான உயிரிலே பொருந்தி இருப்பவன். புனிதனை அப்படின்னா ரொம்ப தூய்மையானவன் இறைவன் அப்படிங்கிறது தான் புனிதனை. 4 திசை அப்படிங்கிறது நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச அந்த 4 திசைகளை தான் குறிக்கும். 4 திசை அப்படிங்கிறது நம்ம வெளியில பாக்குறோம், அதே இது உடல்லையும் வந்து 4 திசை இருக்கும். நம்ம வயிறு இருக்கு இல்லையா, நடு வயிறு, நம்மளுடைய தொப்புள் பகுதி தான் வந்து சூரியன் இருக்கக்கூடிய இடம். முதல் பாடல்லே பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த சூரியன் உதிக்கும் திசை தான் வந்து கிழக்கு. அப்ப நம்ம உடல்ல இந்த முன்பகுதி தான் வந்து கிழக்கு. சூரியன் இப்படியே போகும், போயிட்டு அப்புறம் இப்படியே மறையும். அப்ப நம்ம உடல்ல இந்த முன்பகுதி வந்து கிழக்கு, பின்பகுதி வந்து மேற்கு. அதே மாதிரி வலது கண், நம்ம அப்படி கையை நீட்டுறோம்னா இது வந்து தெற்கு, இது வந்து வடக்கு. இடது பக்கம் வடக்கு, வலது பக்கம் வந்து தெற்கு. இந்த மாதிரி நம்ம உடலை தான் வந்து 4 திசைகளா வந்து பிரிச்சிருக்காங்க. நல்ல மாதுக்கும் நாதனே. நல்ல மாது அப்படிங்கிறது இறைவிய குறிக்கும், பராசக்திய வந்து குறிக்கும். நல்ல மாது,
நாதனை அப்படின்னா பராசக்தியினுடைய கணவன், அப்ப இறைவனை தான் குறிக்கும். தலைவன் அப்படிங்கிற அர்த்தம் இறைவனை குறிக்கும். மேல் திசை அப்படிங்கிறது மேற்கு திசை, தென் திசை தெற்கு திசை. வேந்தனம் வேந்தனாம் தலைவனாம் கூற்று உரைத்தானே. கூற்று உரைத்தானே அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய இருளை போக்குபவன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து வணங்குறாரு. இதுல என்னன்னா அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, தென் திசையில் இருப்பவன் சிவன் அப்படின்னு. நம்ம உடல்ல வந்து இப்ப இந்த வலது பக்கம்தான் தெற்குன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த இறைவன் வந்து 2 சக்தியா இறங்கும் போது வலதுல இருக்கிறது சிவன், இடதுல இருக்கிறது சக்தி, இந்த மாதிரி பிரிஞ்சிருப்பாங்க. அப்ப தென் திசையில இருக்கிறது வந்து சிவன். அதனாலதான் தென்னாட்டுடைய சிவனே போற்றி அப்படிங்கிறது நம்ம உடல்ல அந்த தென் பகுதி வந்து சிவனை குறிக்கும். அதுக்கு இன்னொரு கருத்தும் இருக்கு. நம்ம இந்த இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாடு இருக்கிறது தான் வந்து தென் பகுதி. அந்த குமரி கண்டம் அப்படின்னு ஒரு காலத்துல இருந்து அழிஞ்சு போனது இல்லையா, அதுதான் வந்து ஒரு காலத்துல தென்னாடாவே இருந்தது. அந்த குமரி கண்டம் தான் தென்னாடு. மொத சிவபெருமானுக்குன்னு ஒரு உருவம் கொடுத்து இந்த அனைத்து அந்த விஷயங்களையும் கற்று தெரிந்து இருந்தவங்க வந்து அந்த தென்னாட்டுல வாழ்ந்தவங்க தான். அவங்கதான் வந்து சிவபெருமானுக்குன்னு ஒரு வடிவம் கொடுத்து அந்த சவுண்ட் அவர் உடுக்கையில இருந்து வர்ற மாதிரியும் எல்லாமே வடிவம் அமைத்தவங்க வந்து அந்த தென்னாடு தான். அதனாலதான் அவங்க வந்து எங்களுக்குரிய சிவன்கிறதுக்காக தென்னாட்டுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நமக்குரிய சிவனா இருந்தாலும் எந்த நாட்டுல யார் பிறந்தாலும் சரி அவங்க உடலுக்குள்ளேயும் சிவபெருமான் இதே மாதிரிதான் இருப்பாருங்கிறதுக்காக எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடல்ல இவர் திருமந்திரத்துல திருமூலர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தென் திசை அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தென் பகுதி, இதுல இருக்கக்கூடிய சிவன், அவரை வந்து நான் வணங்கி இந்த பாடல் இந்த மந்திரத்தை வந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அடுத்த பாடல்லாம் நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். டவுட் இல்லைன்னா நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வெள்ளிக்கிழமை அடுத்த பாடலை வந்து ஓகே மேம், தேங்க்யூ மேம். எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க மேம். நந்தி தான் குருநாதர் சொல்றாரு இல்லைங்களா? ஆமா. நந்தி இப்போ நம்ம கோயில்ல பார்த்தா நந்தி வாகனமா சிவனோட வாகனமா இருக்கு. ஆனா வந்து அவரோட பாட்டுல பெரும்பாலும் எல்லாமே நந்தி தான் வந்து ரெஃபர் பண்றாரு. நந்தி 4 அது போல வந்து எல்லாமே நந்தியா தான் சொல்றாரு. அப்ப சிவனுக்கு வந்து நந்திங்களா, அதேதான் அவரோட வாகனத்துக்கு நந்தின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களா? அது அடுத்து அந்த விளக்கம் எல்லாம் கொடுத்திருப்பாங்க சார். பதி பசு அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்திருப்பாங்க. அதுல வர்ற நந்தி பொதுவா நந்திங்கிறது எல்லாமே நம்மளை குறிக்கும். இறைவன் மட்டும் பதி, அந்த பதிக்கு கீழே இருக்கிற நந்தி வந்து நம்ம தான். இப்ப அதுல அந்த நந்தி தேவர் யாருன்னா சிவபெருமானுடைய முதல் மாணவரா அவர் தான் இருப்பார். சிவபெருமான் தன்னுடைய முழு ஞானத்தையும் வந்து நந்தி தேவருக்கு கொடுத்திருப்பாரு. நந்தி தேவர் அடுத்து அவருடைய மாணவர்களுக்கு வந்து அப்படியே கொடுத்துக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நந்தி தேவர் வந்து அவரா வருவாரு. நம்ம கோயில்ல நம்ம பாக்குற நந்தி எல்லாமே ஆன்மா, நம்ம தான் வந்து ஆன்மாவா எப்படி இருக்கணும், ஒரு ஆன்மா எப்படி இருந்தா இறைவனை அடையலாம் அப்படிங்கிறதுக்கான சிம்பல் தான் அந்த நந்தி. அது அடுத்து வரும் சார், அதுல பாக்கலாம். போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை 4 திசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே. நம்ம உயிர்ல பொருந்தி இருக்கக்கூடிய தூய்மையானவன், 4 திசைகள்லையும் இருப்பவன், பராசக்திக்கு தலைவனானவன், நம்மளுடைய தென் திசையில் வீற்றிருப்பவன், அவனை புகழ்ந்து நான் பாடுகின்றேனே. சொன்னீங்களா? அது மட்டும் இன்னும் ஒரு தடவை சொல்ல முடியுமா? பஞ்சபூதம், ஐம்பூதம், அடுத்து அந்த 3 நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அடுத்து நம்ம உடல்ல வந்து 3 இருக்கும்.
குண்டலினி சொல்றோம் இல்லையா, அது வந்து ஒரு விதமான அக்கினி. அது நம்ம உடல்ல கீழே இருக்கும். அடுத்து சூரியன் மணிப்பூரகம் நம்மளுடைய தொப்புள்ள நடுவுல இருக்கும். அடுத்து சந்திரன் பிந்து சக்கரமா நம்ம தலைக்குள்ள இருக்கும். அந்த 3 இந்த 5 8ம் வந்து உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எட்டி பிடிச்சிடலாம் இறைவனை. அது அந்த 3 இது சொன்னீங்களா பிரியா? மதி ஒரு ரதி 3 இது மதி சுடர். சுடர். ஓகே. சுடர் தான் அந்த கீழே இருக்கக்கூடிய சுடர். ரதி வந்து சூரியன், மதி சூரியன். அப்படிங்கிறது மதி வந்து சந்திரன். ஓகே. தேங்க்யூ பிரியா. ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி கொடுத்திருக்கோம். இந்த 3ஐயே வேற வேற 3ஆ அந்த மாதிரி. தேங்க்யூ மேம். Thank you, ma'am. தேங்க்யூ மேம்.